$40 வச்சு மொத்த கனடாவையும் சுற்றி பார்க்கலான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்களா? லெட்ஸ் கோ. கனடாவை சுற்றி பார்க்க நாம் ஏர்போர்ட்டுக்கெலாம் போல் டவுன் டவுன் டொராண்டோவில் இருக்கிற இந்த ஸ்பாட் லிட்டில் கனடாவுக்கு தான் வந்திருக்கோம். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா டண்டஸ் ஸ்கொயர், இப்போ சங்கோஃபா ஸ்கொயர்னு பேரை மாற்றிட்டாங்க. டொராண்டோவில் இது ஹேப்பனிங் ஸ்பாட், ஸோ மிஸ் பண்ணவே முடியாது. ஒருவேளை ஏதாச்சும் டிராவல் ஏஜென்சியை ப்ரொமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவை போடுறான்னு யோசிக்கிறீங்களா? ருக்கோ ஜரா, சபர் கரோ. லிட்டில் கனடாங்கிறது ஒன்றும் இல்லைங்க. கனடாவில் இருக்கிற பாப்புலர் அட்ராக்ஷன்ஸ்லாம் இங்கே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். மினியேச்சர் வெர்ஷன், அதனால தான் பேர்லயே இருக்கு லிட்டில் கனடா. நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, நீ மட்டும் புள்ளமா கேப்பீங்களே. ஃபர்ஸ்ட் நயகரா ஃபால்ஸுக்கு போலாம். பார்த்தீங்களா எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்போ நீங்கள் கேட்குற சவுண்டு ரியல் நயகரா ஃபால்ஸில் ரெக்கார்ட் பண்ணதாங்க. நயகரா ஃபால்ஸுக்கு ஒரு ட்ரெயின் ஓடும், அது வர மாதிரியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது ரெயின்போ பிரிட்ஜ், என்னோட நயகரா ஃபால்ஸ் வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். இதை தாண்டிங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளே போகலாம். ஆனால் இமிக்ரேஷனில் பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க அமெரிக்கா சைடில். இப்போ நீங்கள் மினியேச்சர் வெர்ஷனில் பார்க்குறதெல்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி விலாகாகவும் போட்டிருக்கேன். ஸோ நடுவில் ஆக்சுவல் கிளிப்ஸும் போடுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இது எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு டொராண்டோக்குள்ளே போவோம். இங்கே ஆக்சிடென்ட்லாம் சர்வ சாதாரணமாக நடக்குங்கிறதையும் சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கானுங்க. நக்கல்யா அவனுக்கு. அட்டென்ஷன் டு டீடைல் சான்ஸே இல்லை, செம்மையா இருக்கு. இது என்ன பில்டிங்னு தெரியுதா? தெரியலையா? நம்ம இருக்கிற லிட்டில் கனடா பில்டிங் தாங்க. மேலே தியேட்டர் இருக்கு பாருங்க, பாப்பிக்கான்லாம் தின்னுருக்கான். அட எச்சி வருதுடா குர்ரா. இல்ல டொராண்டோ பக்கத்தில் மிஸ்ஸிசாகான்னு ஒரு சிட்டி இருக்குங்க. அங்கே இந்த அப்சல்யூட் வேர்ல்டு தான் ஐகானிக் பில்டிங். இங்கே 1 பெட்ரூம் ரெண்ட்டு $2000 மேலே போகும். நல்ல வளைவாக இருக்கிறதால இதை மெர்லின் மன்ரோ பில்டிங்னு செல்லமாக கூப்பிடுவாங்க. அடுத்து கனடாவோட தலைநகரம் ஆட்டவா போலாமா? இதுதாங்க கனடாவோட பார்லிமெண்ட். 3 பில்டிங் சேர்த்து பார்லிமெண்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது பேரு சென்டர் பிளாக். ஏன்னா சென்டர்ல இருக்கு. நானும் கனடா வந்ததுல இருந்து பாக்குறேன், ரெனோவேஷன்லயே தாங்க இந்த பில்டிங் இருக்கு. எப்ப முடிப்பானுங்கன்னே தெரியல. என்னடா இது? பேட்ச் ஒர்க். 2010 வரைக்கும் ஆட்டவால களை கட்டின பொருட்காட்சி இது. எவ்ரி ஆகஸ்ட் நடக்கும். ஆட்டவா சூப்பர் எக்ஸ். சம் பணப்பிரச்சனை, லேண்ட் பிரச்சனையால நிறுத்திட்டாங்களாம். 40 வயசுக்கு மேலே இருக்கிற கெனடியன்ஸ் இதெல்லாம் பார்த்து தானே வளர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு நாஸ்டாலஜிக்காக இருக்கும்னு இதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சூப்பர் மேட்ரு சொல்ல மறந்துட்டேன், பார்த்துக்கிட்டே இருங்க. லைட்டு டிம் ஆகுதா? இப்போ இருட்டில் இருந்து பிரகாஷ் ராஜ் ஆகுதா? பிரகாசம் ஆகுதா? நாம் பார்க்குற அட்ராக்ஷன்ஸ்லாம் காலையில் எப்படி இருக்கும், ராத்திரி எப்படி இருக்கும்னு ரியலிஸ்டிக்காக காட்ட டே அண்ட் நைட் எஃபெக்ட்ஸ்லாம் பண்ணுறானுங்க. கற்றுக்கிட்ட மொத்த வித்தியம் இறக்குறானுங்கடா. நிறைய ட்ரெயின்ஸு கார்ஸ்லாம் ஓடிக்கிட்டே இருக்கிறத பார்ப்பீங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது, சாரி ஓடுதுன்னா இங்கே தான். ரோடு மாதிரி போட்டிருக்கிறதெல்லாம் மெட்டலாம். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வச்சு வண்டிலாம் மூவ் ஆகிட்டு இருக்கு. முன்னாடி போகிற வண்டியில் இருக்கிற இன்ஃப்ராரெட் சென்சர்ஸ் வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு அப்புறம் மூவ் ஆகுது. சமல ஒன்றும் இல்லைங்க, கியூபெக்கில் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க. அதான் வெல்கம் டு கியூபெக்னு.
இவங்க தாங்க லிட்டில் கனடாவோட பேக் போனு. 50 ஆர்டிஸ்ட் 1,00,000 மணி நேரம் மேலே ஒர்க் பண்ணி இதை நமக்காக கொண்டு வந்திருக்காங்க. இவங்களை பாராட்டலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நாம ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு போவோம். இந்த ப்ராவின்சஸ்லாம் நான் இன்னும் போய் பார்க்கல. ஃபியூச்சரில் போகிற ஐடியாஸ் இருக்கு. அது சாத்தியம் ஆகணும்னா உங்கள் கையில் தாங்க இருக்கு. வீடியோ பார்க்கறதோட இல்லாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்கன்னா வியூஸ் வரும். அப்புறம் யூடியூப்ல இருந்து காசும் வரும். அதை வச்சு நான் ட்ரிப் அடிச்சிருவேன். அப்படியே விளாக்ஸ் எடுத்துட்டு யூடியூப்ல போட்டேன்னா நீங்களும் பார்க்கலாம். இதுதாங்க கேவோட் ட்ரையல், வேர்ல்டு ஃபேமஸ். 300 கிலோமீட்டர் லூப்பு, கார்லேயே சுற்றலாம். செம்ம சீனிக்காக இருக்குமா. கண்டிப்பாக நம்ம போவோம். இந்த ப்ராவின்சஸ்லாம் கடல் ஒட்டி இருக்கிறதால லைட் ஹவுஸ், சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். லாஸ்ட் ஸ்டாப் வெஸ்ட் கோஸ்ட்க்கு வாங்க. நம்ம சேனலில் வான்கூவர் vlogsனே பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். இதில் நீங்கள் பார்க்குறதெல்லாம் அங்கேயும் போய் பார்க்கலாம். நிறைய ஹிஸ்டாரிக் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். ஓ சனம் ஓ சனம் ஓ. ஐயோ சாரிங்க, உங்களே இல்லை. கனடாவோட நார்தர்ன் ப்ராவின்சஸ் அதோட அட்ராக்ஷன்ஸ்லாம் கொண்டு வர லிட்டில் நார்த்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அநேகமாக இந்த வீடியோ வரப்போ அதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ லிட்டில் கனடா விசிட் பண்ணுறீங்கன்னா லிட்டில் நார்த்தை மறந்துடாதீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் கனடா ஃபிளாக் போட்ட மூஸ் மண்டையை ஒளிஞ்சிட்டு இருப்பான். பேரு மொரிஸ். அவனை ஸ்பாட் பண்ணிட்டு இந்த ஷீட்ல மார்க் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகும்போது போய் காட்டினீங்கன்னா ஒரு பிரைஸ் இருக்கு. கம்பெனி தரக்கூடிய அந்த அதிசய பொருள் மொரிஸ் ஸ்டிக்கர். என்னடா புத்தாட்டது? ஒவ்வொரு லொகேஷன்லயும் ஹியூமன் மினியேச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. பாத்தீங்களா? இந்த லொகேஷன்ஸ்லாம் போய் பார்க்குற அளவுக்கு காசு இல்லை. அட்லீஸ்ட் அந்த இடத்துல நம்மள ஒரு மினியேச்சரா வைப்பாங்களான்னா எஸ், அதையும் இங்க பண்ணி தராங்க. சைஸை சூஸ் பண்ணி அதுக்கான காசை கட்டினீங்கன்னா உங்களையே பொம்மையாக்கி தராங்க. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ஃபேமிலி மினியேச்சர் எடுத்துக்கலாம். என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு அண்டர் ரேட்டட் ஸ்பாட்டுங்க. ஆல்மோஸ்ட் 2 hours மேலே இங்கே இருந்திருப்பேன். ஆனால் டைம் போனதே தெரியல. டிக்கெட் ப்ரைஸஸ் ஆன்லைனில் புக் பண்ணால் $36, நேரில் போனால் $40. ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு பின்னாடி அவங்க போட்ட எஃபர்ட்ஸுக்கு டோட்டல் ஒர்த்து. ஓகேங்க, நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். சீக்கிரமே இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye from சுற்றும் வாலிபன்.